Hey innovators, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா பழைய கேலண்டரை தூக்கி போடாம எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்லி கேலண்டர் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு ஷீட் கிழிச்சிட்டு அதை 4ஆ மடிச்சுக்கோங்க. இப்போ 4ஆ மடிச்ச அந்த ஷீட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரமோ இல்லை டப் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க. நாங்கள் இந்த டப் ஃபுல்லாகிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச அந்த கேலண்டர் ஷீட்ஸை இந்த வெந்தய தண்ணியில் ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை 24 hours ஊற வைக்கணும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக. ஒரு நாளுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த பேப்பரை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இது மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் உங்கள் பாக்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம அரைச்சி வச்ச அந்த சாலிடை நம்ம பாக்ஸ் மேலே நல்லா அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப திக்காக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளை பண்ணி வச்ச அந்த பாக்ஸை 48 hours வெயிலில் காய வைக்கணும். அதாவது 2 days. 2 days அப்புறம் பார்த்தா நம்ம பாக்ஸ் சூப்பராக ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரி நீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே மாதிரி 2 பாக்ஸ் ரெடி. இப்போ நம்ம பாக்ஸ் சிம்பிளா இருக்கு. அதை கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ண நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம பேப்பர் பவுல் ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிராஃப்டிங்.